காலையில எந்திரிச்சோன்னே பாடி ரொம்ப ஸ்டிஃபா இருக்குல்ல? எந்திரிச்சோன்னயே ஃபோன பார்க்காம, முதல்ல இந்த ஸ்ட்ரெச்ச ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணும் வேண்டாம். நீங்க உட்கார்ந்த பெட்ல இருந்து அப்படியே உட்கார்ந்துட்டு, முதல்ல உங்க கைய கோர்த்து மேல தூக்கி நல்லா முதுக ஸ்ட்ரெச் குடுங்க. கன்டினியூஸ் பிரீத் இன், பிரீத் அவுட். நல்லா ஸ்ட்ரெச் குடுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் இருந்துட்டு, லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் நீ மேல வச்சு, உடம்ப நல்லா முதுகுக்கு நல்லா ட்விஸ்டிங் குடுங்க. இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட், அதே மாரி இந்த பக்கம் ஒரு 10 கவுண்ட்ஸ். அதே மாதிரி உட்காந்துட்டு உங்க ரைட் ஹேண்டை கீழே வச்சு லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு மேலே தூக்கி லைட்டாக ஹிப் சைடில் பெண்டு கொடுங்க. அதே மாதிரி இந்த சைடும். கடைசியாக உங்கள் காலை இப்படி குத்தி வச்சுக்கங்க. வைப்பர்ஸ் 2 முட்டியும் சைடு டு சைடு பிளேஸ் பண்ணுங்க. வயசானதுனால தான் ஸ்டிஃப்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாமல் இந்த ப்ராக்டிஸை இன்னையிலேருந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா தான் மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் மட்டும் ஒரு மாதிரி சஃபகேஷன் ஆகி ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா? ஆக்சுவலாக இது நம்மளோட போஷர் கரெக்ஷன்னாலையும் டெய்லி ஹேபிட்ஸ்னாலையும் ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம். இதுக்கு நீங்கள் கான்ஷியஸாக சம்டைம்ஸ் நம்ம பாடி ஒரு பாஸ் ப்ரீத்திங் எடுக்கணும்னு நினைக்கும். இதுக்கு நீங்கள் ரெகுலராக இந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு இந்த பெல்லி ப்ரீத்திங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட 2 கையும் கோர்த்து உங்களோட வயிற்று பகுதியில் வச்சுருங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறை நல்லா வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ள. இந்த மாதிரி டெய்லியும் 10 கவுண்ட்ஸ் இன்டூ 3 ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் நைட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த சஃபகேஷன் ஃபீல் வராது. கண்டினியூஸாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் ஆகிருக்குமே நேரம். அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துருங்க. லைட்டாக வேணால் நீயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட 2 கையும் முன்னாடி கொண்டு வாங்க. ஹிப்பை லைட்டாக லிஃப்ட் பண்ணிடுங்க. உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்து நல்லா லெஃப்ட் ஹேண்ட்குள்ளே விட்டு நல்லா உங்களோட கழுத்தை திருப்பி பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்ட்குள்ளே விட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது உங்களோட நெக் மசில்ஸை மட்டும் இல்லாமல் உங்களோட ஷோல்டருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். டெய்லியுமே இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணுங்கள். அதுக்காக அதிகமாக ஃபோனும் யூஸ் பண்ணாதீங்க. அதையும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பிரணவ யோகாவையும் ஃபாலோ பண்ணிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு ரொம்ப ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. 1, மேட்ல வஜ்ராசனால உட்காருங்க. உங்களோட கால் கட்டவரல் 2 ஒட்டுக்கா சேர்த்து வச்சுங்க. முட்டி சேர்த்து வச்சு உங்களோட ஹீல் மேலே ஹிப்பை வந்து பிளேஸ் பண்ணிங்க. பட் மசிலை பிளேஸ் பண்ணி இப்படி உட்காந்துங்க. இப்படி உட்காந்துட்டு நீங்கள் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், டிவி பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபோன் பேசுகிறீங்களா, ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா, ஓகே, இந்த பொசிஷனில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க. இப்படி உங்களால் உட்கார முடியலையா, இன்னும் சிம்பிளாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுங்க. அதாவது ரொம்ப ஸ்பீடெல்லாம் நடக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சிம்பிள் வாக்கிங். ஓகே, இது பண்ணுறதுக்கும் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலையா, இன்னும் சிம்பிளாக நீங்கள் உட்காந்த இடத்துலையே உங்களோட ஹீலை ரைஸ் பண்ணி காஃப் மசிலுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கொடுங்க. அப் அண்ட் டவுன் நல்லா ஹீல்ஸ் வந்து நல்லா மேலே கீழே ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்களோட ப்ளோட்டிங், ஹெவினஸ் எல்லாமே சரியாயிரும். 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது. இந்த டயர்ட்னஸ் உங்கள் பாடியிலையும் இருக்கலாம், மைண்ட்லேயும் இருக்கலாம். எதுங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா நம்ம பாடிக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தேவைப்படலாம். சம்டைம்ஸ் ரிலாக்ஸாக உட்கார்ந்துருக்கிறது தேவைப்படலாம். சம்டைம்ஸ் நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக ஒரு விஷயத்தையும் பண்ணுறது தேவைப்படலாம். யோகா அப்படிங்கிறது நம்மளோட பாடியையும் நம்மளோட மைண்டையும் கவனித்து அதுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கறதும் அதில் ஒரு பார்ட்டு தான். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உங்கள் பாடி கிட்ட நீங்களே கவனிங்க. அதாவது லிசன் டு யுவர் பாடி. ஏன்னா உங்களோட பாடி உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் பேசிக்கிட்டே தான் இருக்குது.